நோ வே ஹோம் படத்துல அபார்ட்மெண்ட் அட்டாக் பண்ணிட்டு எல்லா வில்லன்ஸும் தப்பிச்சு ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கிரீன் காப்ளினை பிடிச்சி அடி நடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் மூஞ்சியா பஞ்ச் பண்ணும்போது நம்ம கிரீன் காப்ளின் சிரிப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் காப்ளின் சொல்லுவாரு, இந்த மாதிரி என்ன அடிக்க உனக்கு பவர் இருந்தும் நீ பண்ண மாட்டேங்கிற, நீ பயந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. Strong enough to have it all. Too weak to take it. பட் நம்ம ஸ்பைடர்மேன் எப்பயுமே அவருடைய பஞ்சஸை புல் பண்ணி தான் அடிப்பார். பட் அதுவே ஆண்ட்மே செத்துட்டு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டில் நம்ம ஸ்பைடர்மேன் லிபர்ட்டி ஸ்டாச்சுவோடைய ஷீல்டில் வச்சு கிரீன் காப்ளினா போட்டு பொழந்து கட்டுவார். அப்போது நம்ம கிரீன் காப்ளின் மேலே விழுற ஒவ்வொரு பஞ்சுமே ஃபுல் இம்பேக்டில் இருந்திருக்கும். கிரீன் காப்ளின் அவ்வளோ ட்ரிகர் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேனை அவரோட ரூலவே உடைக்க வச்சிருப்பாரு. பட் டோபி என்ன உள்ள வந்து வேணாப்பா தம்பின்னு சொன்னனால நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை விட்டுருவாரு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பேட்மேனுக்கு ஜோக்கர் எப்படியோ அந்த மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு கிரீன் காப்ளின். அதனால தான் கிரீன் காப்ளின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல் ஆஃப் ஸ்பைடர்மேனா இப்போ வரைக்குமே இருந்துட்டு வராரு.